நடிகர் சிவாஜி கணேசன் இல்லம் ஜப்தி தொடர்பான விவகாரத்தில் நடிகர் பிரபு உடைய தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், இப்ப இந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இல்லம் ஜப்தி விவகாரம் தொடர்பாக நடிகர் பிரபு தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது? கூடுதல் தகவல்கள். வணக்கம். நடிகர் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த் ஒரு ஈசன் ப்ரொடக்ஷன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த நிறுவனத்தின் மூலமாக ஜெகஜால கில்லாடி என்ற ஒரு படத்தை தயாரித்து வந்தார். இந்த படத்துக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடம் 3,74,00,000 ரூபாய் கடன் பெற்றிருந்தார். இந்த கடன் வட்டியோடு சேர்த்து 9 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்க வேண்டிய சூழல்ல இந்த பணத்தை வசூலிக்க கேட்டு தனபாக்கியம் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு பிறகு சமரச தீர்வு மையத்துக்கு அனுப்பப்பட்டது. அங்க இருதரப்பினருக்கும் சமரசம் செய்து வைக்கும் போது அந்த படத்தினுடைய உரிமைகள் அனைத்தையும் இந்த தனபாக்கியம் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று சொல்லி அந்த படத்தை அந்த பணத்தை வசூலிக்கிற வகையில ராம்குமார் பங்குதாரராக இருக்கக்கூடிய நடிகர் சிவாஜி கணேசனுடைய இல்லம், அன்னை இல்லம், அந்த இல்லத்தை ஜப்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சிவாஜி கணேசனுடைய வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த ஜப்தி உத்தரவை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடிகர் பிரபு தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது பிரபு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் 3ஆம் நபரான தன்னுடைய வீட்டை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏன்னா இந்த வீடு என் பெயருக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில இது என்னுடைய வீட்டை இந்த ஜப்தி செய்யறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த உத்தரவை நீக்க வேண்டும் என்று வாதிட்டார். அதுவும் இல்லாம தனது சகோதரர் ராம்குமார் பெற்ற 3 கோடி ரூபாய்க்காக 150 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த சொத்துக்களை முடக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தனது வாழ்நாளில் ஒரு ரூபாய் கூட கடன் வாங்கியதில்லை என்றும் நடிகர் பிரபு தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்டு ராம்குமார் உங்களுடைய சகோதரர் தானே, ஒன்றாக தானே வாழ்ந்து வருகிறீர்கள், அந்த கடனை தற்போது செலுத்திவிட்டு பிறகு அவரிடம் பெற்றுக் கொள்ளலாமே என்ற ஒரு யோசனையை நீதிபதி தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பிரபு தரப்பு வழக்கறிஞர் இதுபோன்று அவருக்கு உதவ முடியாது, அவர் நிறைய பேரிடம் ராம்குமார் கடன் பெற்றிருக்கிறார் என்ற ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.